யாரும் பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி கால் பண்ணுற அளவுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் இல்லை. ஸோ அதனால் இப்படி ஒரு படம் நாங்கள் எல்லா நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கான ஹோம்ஒர்க் நாங்கள் நிறைய பண்ணோம். டல்லாக இருந்தாவே அந்த மாதிரி கேரக்டருக்கு அந்த பொண்ணு கூப்பிடுங்கன்னு அவங்களாம் கூப்பிட்டுறதா. நமக்கு கொடுக்குறதெல்லாம் அப்படி டல்லாகவே வருது. இந்த பொண்ணா விடோவா அவளை கூப்பிடுங்க, சோகமாக விடுமா கூப்பிடுங்க, அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே மர்டர் அவளை கூப்பிடுங்க அப்படின்னா நம்மளை கூப்பிட்டுறாங்க. ஃபேஸ் அந்த மாதிரி. லைன்மேன்ங்கிறது LINEMAN. இப்போ ஓடிடி தளத்தில் வெளியானதுக்கு பிறகு இப்போ எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா LIONMAN அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. இப்போ இந்த இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கிற தருணம் வந்து சென்னை முழுவதும் ரெட் அலர்ட்டு, ஃபுல்லாக மழை, எங்கேயுமே படப்பிடிப்புகள் நடக்கலை, திரையரங்குகள் இயங்கலை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஓடிடி தளத்தில் லைன்மேன் ஓடிக்கிட்டு இருக்கு. நிஜமாவே எங்க மாதிரி இருக்க பொண்ணுங்களை டைரக்டர்ஸ் வந்து தயவுசெய்து காசு பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். சும்மா கொஞ்சம் ஃபேராக இருக்க பொண்ணு கூப்பிட்டு இப்படி டல் மேக்கப்லாம் பண்ணாமா. நீங்களும் பிஸ்னஸ் இருக்கு, யார் பிஸ்னஸ் ஃபேஸாக இருக்கோ அவங்கள கூப்பிட்டு காசு பண்ணாங்க. அது டைரக்டர்ஸ் கையிலோ இல்லை ப்ரொடியூசர் ஒரு பெரியதாக சொன்ன மாதிரி அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும். ஒன் இந்தியா தமிழ் ஃபிலிம் பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். வந்த 22ஆம் தேதி ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடிய லைன்மேன் படத்தினுடைய டீம் தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இந்த படம் பற்றின நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் 4 பேருக்கும். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ லைன்மேன் படத்துடைய ஷோவும் போட்டிருந்தீங்க, இப்போ ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகிடுச்சு. படத்துக்கான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எங்கெங்கும் வந்துகிட்டே இருக்குது. பட் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது, படம் நல்ல படமாக இருக்குது, ஏன் இந்த படத்தை ஓடிடிக்கு விட்டீங்க, தேட்டரில் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. என்ன காரணம்? புரியுது. ஆனால் வந்து தேட்டருக்கு தான் முயற்சி பண்ணோம். அப்புறம் வந்து சரி இது சரியானது, இது சின்ன படம் வச்சுட்டு அப்புறம் விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இது தேட்டருக்கு இல்லை, ஓடிடி தான். ஓகே சார். ஸோ சாரி சார், உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நல்ல நல்ல கேரக்டராக நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு படம்லையும் உங்களோட நடிப்பை நாங்கள் பார்க்குறோம். ஒரு கேரக்டர் கொடுத்தா அது யதார்த்தமாக பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிருங்க. இது உண்மையிலே ஈஸியாக உங்களுக்கு வருதா இல்லை தனியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆஸ் அன் ஆக்டர் நாம் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு நடிகனுக்கு ஒரு படைப்பாளி அந்த ஃபில்ம் டைரக்டர் வந்து ரோல் கிரியேட் பண்ணும் பொழுது என்னை நினைவில் வச்சு கூப்பிட்றாங்க. அதுதான் உண்மை. ஸோ அதுக்கு நான் டைரக்டர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் தான் நான் எப்பொழுதுமே நன்றி சொல்லணும். பிரத்யேகமாக ஒர்க் பண்ணுறதுங்கிறது சில கேரக்டர்ஸ் வந்து இன்வால்மெண்ட் எடுத்து பண்ணணும், சில இது நம்ம ஏனோ தானோ பண்ணணும், அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடித்தாலும் பிடிக்கலைனாலும் அந்த வேஷத்தை நான் இன்வால்மெண்ட்டோடு தான் பண்ணுவேன். இது நல்ல வேஷமே இல்லைங்க, இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து அதை சிக்னிஃபிகண்ட்டாக ஆக்கிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு முதல்ல அந்த ரோலை நான் நேசித்து எனக்கு பிடிச்சாதான் என்ன ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கேரியரில். ஸோ திஸ் இஸ் அ திங் ஆஃப் அன் ஆக்டர், ஃபார் எனி ஆக்டர். எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு பாத்திரம் சிருஷ்டி பண்ணும் பொழுது அந்த படைப்பாளியுடைய நினைவில் வரும் பொழுது அந்த ஆர்டிஸ்ட் வெற்றி பெறுகிறார்கள். ஓகே, சூப்பர், அழகாக சொன்னீங்க. இந்த படத்துடைய ஹீரோ பக்கம் போகலாம். அந்த செந்தில் அப்படின்ற கதாபாத்திரமாகவே இந்த படத்தை நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன படங்கள் நீங்கள் பண்ணியிருந்தாலும் ஹீரோவாக முதல் படம் நடிக்கிறீங்க. அந்த செந்திலாக மாறுறதுக்கான ஹோம்ஒர்க் எதுவும் தனியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, அதாவது இது வந்து ரொம்ப வருஷம் போராட்டம் ஒன்று முதல்ல. ஏன்னா நம்ம வந்து நிறைய படத்தில் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அது நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம சொல்லணும், கூப்பிட்டு சொல்லணும், இந்த மாதிரி அந்த படம் பாருங்கள், அந்த படத்தில் இந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன், இந்த படம் பாருங்கள், இந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். யாரும் பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி கால் பண்ணுற அளவுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் இல்லை. ஸோ அதனால் இப்படி ஒரு படம் நாங்கள் எல்லா நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கான ஹோம்ஒர்க் நாங்கள் நிறைய பண்ணோம். முதல்ல செந்தில் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு அவரை பற்றி அவரை தவிர்த்து இந்த படம் கிடையாது. அது உண்மையான விஷயம். ஏன்னா
ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி அது அவர் சுயநலத்துக்காக எங்கே வேணாலும் கொடுத்துருக்கலாம். அவர் நினச்சிருந்தா ஒரு ஏதோ கார்ப்பரேட் கம்பெனிலையோ ஒரு சுயநலம் எங்கேயோ கொடுத்துருக்கலாம். பட் எங்கேயும் கொடுக்காம அது வந்து நம்மளோட மக்களுக்கு அது தேவைப்படணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு அது கிடைக்காம போயிடுச்சு, அது அங்கீகாரம் கிடைக்கலங்கிறது தான் ஒரு விரக்தியில் ஒரு விஷயம் நடந்தது. அது வந்து யாருக்குமே தெரியாது. அது ஒரு சின்ன ஒரு ஒரு அவர் வந்து தலைமைச் செயலகம் வாசலில் போய் அவர் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியுமே அவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல. அப்போ அது நம்ம டைரக்டர் கண்ணில் பட்டு சார் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் போனார். அவரை தேடி அவர் ஊருக்கு போய் அவர்கிட்ட பேசி எல்லாமே பேசி நாங்கள் இருக்கோம், நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் டைரக்டர் அந்த கதையை எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட சொல்லி அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து நம்ம இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி பண்ணி இன்றைக்கி செந்திலுக்காக நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ ஹோம்ஒர்க் பண்ணாமல்லாம் கிடையாது, அதுக்கு நிறைய பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. சரண்யா, தொடர்ந்து உங்களை நிறைய படங்களை இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு கதையை எதுக்காக சூஸ் பண்ணுறீங்க? எதுக்கும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதுவும் விரும்புகிறீங்களா? எதுவும் அப்படிலாம் இல்லை. அவங்க என்னன்னா சோகமாக டல்லாக இருந்தாவே அந்த மாதிரி கேரக்டருக்கு அந்த பொண்ணு கூப்பிடுங்கன்னு அவங்களாம் கூப்பிட்டுறதான். நானாக சூஸ் பண்ணி நான் சிலது வேணான்னு நினச்சிருக்கேன். எப்படின்னா 2 சீன் 1 சீன் வரும்போது கஷ்டமாக இருக்கும், திருப்பி அதே மாதிரி கூப்பிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸாக நான் நடிச்சிட்ருக்கேன். எல்லா படத்துலையும் 1 சீன் 2 சீன் அப்படி இருக்கும். ஸோ அதனால அப்படி சிலதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி கூப்பிடுறதுலாம். பட் இந்த படம் பற்றி பேசல, நீங்கள் எடுத்து நான் பொதுவாக சொல்கிறேன். நானாக சூஸ் பண்ணிருக்கோம். பிக்கியாக அப்படி எடுக்கிற இடத்துல நான் இல்லை. நமக்கு கொடுக்குறதெல்லாம் அப்படி டல்லாகவே வருது. இந்த பொண்ணா விடோவா அவளை கூப்பிடுங்க, சோகமாக விடுமா கூப்பிடுங்க, அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே மர்டர் அவளை கூப்பிடுங்க அப்படின்னாவே நம்மளை கூப்பிட்டுறாங்க ஃபேஸ் அந்த மாதிரி. அண்ட் உதய் வந்து எனக்கு கூப்பிட்டதுக்கு ரீசன் என்னென்னா, உதய் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்க போகிறாரோ அப்படின்னு நினச்சேன். என்கிட்ட எதுவுமே சொல்ல சார், நான் ஒரு ஸ்டில் ஷூட் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம் கூட சொல்ல, ஸ்டில் ஷூட் இருக்குது, எனக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியுமானாரு. அவர் எனக்கு FBயில் தெரியும், அவ்வளோதான். நான் நேரில் கூட பார்த்ததில்ல. உதய்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் வந்து ஆடிஷன் போனப்போ சீனியர் நம்ம அசிஸ்டன்ட் இவர். ஸோ அங்கே போனப்போ இவருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்பர் வாங்கி கால் பண்ணாரு. ஸோ ஸ்டில் ஷூட் போகும்போது நான் நினச்சேன் கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் ஃபிலிம் போகும்போது இவங்க கூப்பிட மாட்டாங்க, நம்மளை வச்சு எப்படி பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஃபேஸாக போவாங்க, பெருசாக போவாங்க, நிச்சயமாக கூப்பிட மாட்டாங்கன்னு நான் நம்பிக்கையே இல்லாமல் தான் அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். ஆனால் ஃபுல்லாக ஓகே ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னு அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டில் ஷூட் பண்ணோம். திருப்பி நான் ஷூட்டிங் கூப்பிட்டு போனாங்க. அப்போ கூட பரவாயில்ல நம்மளே கூப்பிடுறாங்க, அவங்க உண்மையாகவே இப்போ சொன்னது உண்மைதான் போல நினச்சி ஒர்க் பண்ணி கொடுத்தோம். ஸோ நான் 2 டேஸ் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு சத்தியமாக நம்பிக்கை இல்லை. எப்படி நம்பிக்கைன்னா அவுட்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். ப்ரொடியூசர் யார் என்ன இது அடுத்த லெவல் போகுமா, நமக்கு அன்லக்கியாகவே இருக்கும், நடக்காதான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நிஜமாக சொல்லணும்னா இது இவ்வளோ தூரம் ஆகா வரைக்கும் வந்து இது இவ்வளோ இடத்துக்கு கொண்டு வந்தது இப்படி ஒன்று ஆனதில்லை. ஸோ உதய்க்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணுவேன். ஏன்னா அது எங்கேயுமே வந்து உதய் கொஞ்சம் பயந்துச்சு. எப்படின்னா படத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வரதுனால ஏதாவது சண்டை போட வேணும், நீ வந்து என்கிட்ட கதையில் வந்து முத்து மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக சொன்னேன். ஸோ அங்கே அப்படி நான் அதில் எனக்கு தெரிஞ்சது கதை அது ஓகே, படத்தில் அங்கே எங்கே வரோம் அப்படி தான். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வீட்டில் நான் என் ஹஸ்பண்ட் மாமியார் மகன் எல்லோரும் உட்காந்து தான் வந்து 4 நாள் முன்னாடி படம் பார்த்தோம். அவர் ஏதாவது படம் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, உனக்கு ஏமா இந்த மாதிரி கதைலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 2-3 இப்போ ஈவன் கோடி பண்ணை செல்லது அந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரி கதைலாம் கூட உனக்கு கூப்பலான்னு சொல்லுவாங்க. யாருக்கு என்ன கிடைக்குமோ தான் கிடைக்கணும். பட் இப்போது த்ரூ அவுட் ஒரு படத்தில் செந்தில் கதையோட நாயகன் அப்படின்னா அவருக்கு அவர் வந்து ஒரு தடவை ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கா, அது இந்த பொண்ணு முத்துமாரி அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு ஹீரோயினா. ஈவன் இன்னைக்கு அந்த தினமலர் கதாநாயகியாக நடித்திருக்கும் சரண்யா ரவிச்சந்திரன். ஸோ அந்த வேர்டு இருக்குல்ல, அதுக்காக நான் 7 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அது எனக்கு கிடச்சதா இல்லை தெரியல எனக்கு. ஸோ உதய் எனக்கு நிஜமாவே அந்த இடம் கொடுத்துருக்காருன்னா தேங்க்ஸ் உதய், நிஜமாவே அது பெரிய விஷயம்தான். ஜெகன் சொன்ன மாதிரி டீமாக எஃபர்ட் போட்டோம். சார் மட்டும்தான் அதில் நோன் ஃபேஸ்னால் அவள் அந்த முகம் மட்டும்தான், வேறு யாரும் எதுவும் பெருசாலாம் தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஸோ அப்படியே ஆரம்பித்ததான் அது. நான் செலக்ட் பண்ணுறதில்ல, எல்லாம் கடவுள் ஏதோ பண்ணுறாரு அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி போகிறது தான் அது. இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி டஸ்கி ஸ்கின்னா அந்த பொண்ணை கூப்பிட்ருங்க அழுகிற கேரக்டர், நீங்கள் இதை பிரேக் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? நான் நினச்சிருக்கேன். நான் மட்டும் நினச்சா பத்ததில்ல, டீம் நினைக்கணும்ல. சினிமா இட்ஸ் அ டீம்ல, டீம் ஒர்க். அந்த ஈவன் உதய் பேர் சொல்லும்போது சூர்யா சார் வந்து நினச்சிருக்கலாம், இல்லைங்க கொஞ்சம் வேற நோன் ஃபேஸாக போடலாம், சார்லி சார் மாதிரி இன்னொரு நோன் ஃபேஸ் போடலாம், நீங்கள் இவர் தான் பண்ணுன்றீங்க ஹீரோவா, ஃபீமேல் வேறு பொண்ணும் பண்ணலான்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்ல. மேபி நான் ஆட்டோ சங்கர் ஒய்ஃபாக பண்ணியிருந்தேன். சூர்யா சாருக்கு அதனால எனக்கு தெரியும். அவர் ஹீரோயின் பக்கமே அதெல்லாம் சேஞ்சஸ்லாம் பண்ண வைக்கல, அப்படியே பண்ணிட்டாங்க. எஃபர்ட் போடணும்னா அது டைரக்டர்ஸ் நினைக்கிறதாங்க. ஐயோ அது ஒரு பெரிய இது. நம்ம நீங்கள் என்ன சோலோ இன்டர்வியூ கேட்டிங்கன்னா நம்ம ஒரு பெரிய லாங் கதையாக பேசலாம். லைன்மேன் ப்ரொமோஷனுங்கிறதால நான் நிஜமாக அதை சொல்லணும்னா ரொம்ப பெருசாக போகும். என்னால் மட்டும் அது முடிகிற விஷயம் இல்லை.
அதுக்காக நான் வர ரோலை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணலாம், அதில் நான் தான் சஃபர் ஆவேன். ஓகேவா? அவங்களுக்கு அதனால ஒன்றுமே இல்லை. என்ன மாதிரி அடுத்த கருப்போ ஒரு பொண்ணு எங்கேயாவது இருப்பா, அவளை கூப்பிட்டு நடிக்க வச்சிருவாங்க. இதுதான் நடக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு, அதனால தான் இப்போ நடிக்க வச்சிருக்காரு. ஓகே, பட் இன்னும் நிறைய இடத்துல இருக்கு, அதெல்லாம் மாறாது, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே, டேரக்டர் பேசலாம் நினைக்கிறேன். ஒரு உண்மை கதையை வந்து அப்படியே படமாக இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் நிறைய அந்த கேரக்டர் யாரோ அவங்கள்ட்ட போய் நிறைய இன்புட்ஸ் நாம் எடுக்கணும். குறிப்பாக அவருக்கு எதுவும் நெகட்டிவாக அதில் போயிடாமல் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எப்படி அவர்கிட்ட பேசி பண்ணுறீங்க, இந்த எப்படி நடக்குது ப்ராசஸ்? ஸோ எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து நான் பார்த்தேன், தலைமைச் செயலகம் முன்பு பரபரப்பை ஏற்படுத்திய இளைஞன் கைது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தேன். ஸோ பார்த்தா எதுக்கு பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு, என்ன விஷயம் அப்படின்ட்டு செக் பண்ணால், அவர் வந்து ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சார்ந்த ஒரு பேர் செந்தில். சரி, அவர் பார்க்க போனாலும் அவர் பார்க்க பார்க்கும்போது அவர் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருந்தார். என்னென்னா ஹியூமன் சென்சார்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருந்தார், சிப்னு ஒன்று கண்டுபிடிச்சிருந்தார். அது எப்படின்னா வந்து ஆடு மாடுங்க மனுஷங்களை தவிர யாராவது அந்த பக்கம் வந்தால் அது சவுண்ட், அதை இண்டிகேட் பண்ண சவுண்ட் கொடுக்கும். அந்த மாதிரி விஷயம் கண்டுபிடிச்சி வச்சுருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மெயினாக அவருடைய ப்ராஜெக்டே ஆட்டோ சென்ஸ் வச்சு இதுதான், இந்த ப்ராஜெக்ட் தான். இதை வந்து அவர் கண்டுபிடிச்சி இதுக்கான அவர் நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. இதுக்காக விஷயம் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் என்னன்னா சிஎம்ஐ பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒரு அப்புறம் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் அவரோட டயக்ராம்ஸு, அவருடைய அனுப்புன பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக பெட்டியில் வச்சுட்டு சிஎம்ஐ பார்க்குறதுக்கு வராங்க. அப்போ அவர் முடியல, இங்கேருந்து அவர் எப்படி சிஎம்ஐ அப்ரோச் பண்ணணும், எப்படி உள்ள போய் பார்க்கணும்னு கூட அவருக்கு சரியாக தெரியல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விதத்தில் தூக்கி தலைமைச் செயலகம் தூக்கி எறிஞ்சிட்டாரு. அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, அப்புறம் அவர் அது நிறைய விஷயம் கண்டுபிடிச்சி வச்சிருந்தார். அவர்கிட்ட நிறைய இருக்குது, இன்னும் நிறைய புதுசாக இன்னும் கண்டுபிடிச்சி. அன்றைக்கி கூட வந்தார், இங்கே ப்ரிவியூக்கு வந்திருக்கும்போது இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அவரே. அது எப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் அவர் வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒருத்தர் அவர். அப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது நிறைய விஷயம் சொல்ல முடியாதுல்ல. நிறையா தலைமைச் செயலகத்துக்குள்ளே அவர் போய் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் சில எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால் எதுவும் அவரையும் பாதிச்சிடக்கூடாது, நம்மளையும் பாதிச்சிடக்கூடாது. சார் அப்படிங்கும்போது அதை எப்படி எதை சொல்லணும் அப்படிங்கிறது, அது ஒன்றா பிரச்சனை பட்ஜெட் படம் சார், நம்ம சில விஷயங்கள் பெருசாக சொல்லவும் முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் சார். அந்த மாதிரி தான் படம் பார்த்துட்டு அவர் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் வந்து என்னன்னா, அவரே 5% அவர் சொல்லியிருக்குது. அவரை பற்றி சொன்னது என்னமோ ஒரு 5% தான் அவரை பற்றி சொல்லியிருக்கு. இன்னும் நிறையா அவரை பற்றி நிறையா இருக்குது. நீங்கள் தனியாக அவரை போய் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா அவர் நிறையா உங்களுக்கு நிறைய உண்மைகள். ஆமாம், நிறையா இருக்குது. அவர்கிட்ட நிறைய சொல்லுவார். நிறைய அதிகாரிங்க அவங்க நிறைய டயக்ராம்ஸ், அவர் என்ன டயக்ராம்ஸ் வாங்கி நிறைய பேர் என்னோடய ப்ராஜெக்ட் வெளியே போயிடுச்சு, நம்ம நிறைய இருக்குது. நம்ம நீங்கள் போய் இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவார் அவர். ஓகே, சார்லி சார், தொடர்ந்து உங்களை பல படங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷமாக பிரிச்சுக்கலாம் நினைக்கிறேன். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சார்லி சார், இப்போ நாங்கள் பார்க்குற சார்லி சார். அந்த ஒரு கதாபாத்திரம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விதமே பாராட்டக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக அதுக்கு காரணம் இன்றைய தலைமுறை இயக்குநர்கள்லாம். ஏன்னா நீங்கள் பல இயக்குநர்களை ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்கிற இயக்குநர்களை ஒர்க் பண்ணும்போது அந்த வித்தியாசம் எப்படி இருக்குது? இப்போது சமீபத்தில் உள்ள இந்த லேட்டஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்கல்ல சார், அவங்க எல்லா பொட்டென்ஷியாலிட்டியோடு தான் இருக்கிறாங்க. அழுத்தமான பதிவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தோடு தான் இருக்கிறாங்க. அதுக்கு தகுதியானவர்களாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படின்னா இல்லை. அதுதான் அது ஒரு பெரிய ஒரு இதான விஷயம். வாய்ப்புகள்ங்கிறது இந்த படத்தில் கதாநாயகன் செந்தில் எங்கள் ஜெகன் பண்ணியிருக்காரு. செந்தில்ங்கிறவர் வந்து உண்மையிலே இருக்கார். அவர் தன்னுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை எல்லாம் கொடுத்து ஒரு அங்கீகாரம் வாங்கணுங்கிறதுக்காக ஈரோடு மாவட்டத்தில் இப்பவும் இருக்கார். அவர் எங்கள் படத்தை பார்த்துட்டு சிலிர்த்துட்டார். அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ஒரு 5% இன்சிடென்ட்ஸை எங்கள் டைரக்டர் உதயகுமார் சார் இந்த கனவுகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவாங்க தெரியுமா. சரி, அப்பா வந்து இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. என்னால் முடியல, என் பையனாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கனவு என் மகன் மூலமாக வரட்டும்னு நினைப்பாங்க. அந்த பையன் நான் ஓரளவுக்கு தான் என்னால் ரீச் பண்ண முடிஞ்சது. அடுத்த தலைமுறை என் பையன் நல்லா வரட்டும், அடுத்த தலைமுறையில் நல்லா பதிவு பண்ணட்டும் அப்படி தான் நினைப்பாங்க. இது வந்து கனவுகளை கடத்தும் விதங்கள். அந்த விஷயம் வந்து இந்த லைன்மேன் படத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக சொல்லப்பட்டிருக்கு, பிரமாதமாக சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா நீங்கள் லைன்மேன்ங்கிறது LINEMAN. இப்போ ஓடிடி தளத்தில் வெளியானதுக்கு பிறகு இப்போ எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா LIONMAN
அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. நான் முதல்ல நம்பலை. இப்போ இந்த இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கிற தருணம் வந்து சென்னை முழுவதும் ரெட் அலர்ட்டு, ஃபுல்லாக மழை, எங்கேயுமே படப்பிடிப்புகள் நடக்கலை, திரையரங்குகள் இயங்கலை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஓடிடி தளத்தில் லைன்மேன் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு கனவை கடத்தியதனால் வந்த ஒரு வெற்றி அப்படி வச்சுக்கலாம். எங்கள் உதய் சார் வந்து அவர் எப்படின்னா, ஒரு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணி அவர் ஒரு ஃபில்ம் மேக்கராக வரல. அவருக்கு பின்னாடி ஒரு நெடிய போராட்டம், அதிக ஆண்டுகள் கஷ்டப்பட்டிருக்கார். இன்ஃபேக்டு அவருடைய நண்பர் சரவணனும் காயல்பட்டினத்தில், ஸோ அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருந்து, அப்புறம் நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு அவர் இறங்கி, சினிமாங்கிறது ஒரு பெரிய கேன்வாஸ், அன்இமேஜினபிளான ஒரு விஷயம். அதை எப்படி அதில் கொண்டு வர்றதுங்கிறத போராடி முட்டி மோதி ஒவ்வொரு இடத்துலக்கும் ஃபினான்ஸுக்கு சிரமப்பட்டு எல்லாம் பண்ணி கடைசியாக இப்போ சூரியநாராயணன் சார் முயற்சி பண்ணி இந்த படத்தை ஓடிடி தளத்தில் பிரமாதமாக வரவேற்பு போய்கிட்டு இருக்கு. எங்கள் எல்லாருக்குமே ஒட்டி மொத்தமாக த டே அந்த ரிலீஸிங்காக இந்த ஓடிடி தளத்தில் வந்ததில்லை, அது வந்து மறக்க முடியாத தருணம். சரண்யாம்மா, ஜெகன், நான் எல்லாம் இது நம்ம தானா, இது 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஷாட் ஆச்சே, இது இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஷாட் ஆச்சே, அப்படிலாம் எங்களுக்கு எந்த உணர்வும் இல்லை. அதோட படம் பார்க்கும்போது நாங்கள் சினிமா பார்க்குறோங்கிறதை விட நாங்கள் 3 பேரும் அதான் பேசிக்கிட்டோம். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்திருக்கோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வை எங்களுக்கு எங்கள் டைரக்டர் தான் கிரியேட் பண்ணி கொடுத்தார். ஸோ ஆல் த கிரெடிட் கோஸ் டு த எங்கள் டைரக்டர் உதயகுமார் சார். சார் ஆக்சுவலாக படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட் வந்து மோஸ்ட்லி தூத்துக்குடி தான், அதுவும் அந்த உப்பு தயாரிக்க அந்த இடத்துல சொன்னீங்க, மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்குங்க. எப்படி சமாளிச்சிங்க? ஏன்னா அந்த உப்பு காற்று நைட்டு பீச் அடிக்கும், இது வரைக்கும் நிறையா பார்த்துருப்போம், நிறையா லொக்கேஷன்ஸ் நிறையா நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் உப்பளம், அது வந்து உப்பளம் நம்ம விவசாயமாக இருக்கும். எப்படின்னா நமக்கு மழை இருந்தால் தான் விவசாயம், மழை இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற அரிசியை விவசாயம் பண்ணுவோம். ஆனால் உப்பு வெயில் இருந்தால் மட்டும்தான் விவசாயம் பண்ணுவோம். நீங்கள் காலைல 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா 12 மணி வெயில் இருக்கும். அப்போ 12 மணிக்கு வெயில் எப்படி இருக்கும் பாருங்க, அப்படியான ஒரு வெதர் அங்கே இருக்கும். அங்கே வந்து சார் சரி, சரண்யா, ஜெகன், இன்னும் இருக்காங்க ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. தாளமுத்தா அந்த கேரக்டர் சார், விநாயகராஜ், அப்புறம் அன்பு, மதுரை அன்பு, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், கடிதராமூர்த்தி, எல்லாருமே சரி, எங்கள் ஹோல் டீமே சரி. அந்த வெயிலில் வந்து வந்து அதுக்கு நீங்கள் நினச்சி அங்கே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணாங்க. சார் சப்போர்ட் சரி, சரண்யாவும் சரி, எல்லாருமே சரி. அது ரொம்ப ஒரு பார்த்து ரொம்ப ஓப்பன் ஏரியாவாக இருக்கும், காற்று அடிக்கும், பயங்கரமாக காற்று இருக்கும் அங்கே. அப்புறம் அங்கே வாழ்கிற மக்கள் இருக்காங்களா, அவங்கள பார்க்கும்போது சாரும் சரி சொல்லுவார், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த உப்பு நீங்கள் வந்து இந்த சுமை தூக்குறது விஷயம் இருக்குல்ல, அங்கே உப்போட வெயிட் இருக்குன்னா ஒரு பெரிய பாண்டில் எடுத்திங்கன்னா உப்போட வெயிட் செம வெயிட் இருக்கும். அந்த வெயிட்டை தூக்கிக்கிட்டு அந்த வெயிலில் அங்கே நடந்து அங்கே போய் லாரியில் கொட்டி திரும்ப எடுத்து திரும்ப வாரி திரும்ப உப்பு அதெல்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த இடத்த சூஸ் பண்ணேன்னா, இது நான் பிறந்த ஊர் தூத்துக்குடி. நான் ரெகுலராக அந்த உப்பளத்தில் அங்கே நான் பார்த்துட்ருக்கேன். அந்த சின்ன வயசுலேருந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துக்கிட்டு, அப்புறம் எங்கள் சொந்தத்தில் சில பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்க கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். சரி, இந்த இடத்த நம்ம வந்து சினிமாவுக்கு காட்டணும், இந்த இடத்த காட்டணும், நம்மளுடைய கஷ்டப்பட்ட இடத்த காட்டணும். அதே மாதிரி இன்னும் அவங்களோட விஷயம் நம்ம இன்னும் அதுவும் செந்தில் மாதிரி இன்னும் அவங்களோட கஷ்டத்தை இன்னும் நம்ம அதிகமாக காட்டல. 5% தான் அவங்களையும் நம்ம காட்டியிருக்கோம். இன்னும் அவங்களுடைய கஷ்டம் நிறையா இருக்குது. அவங்க உப்பளத்தில் வேலை பார்க்குறோம். அந்த உப்பு நம்ம ஈஸியாக ஒரு 5 ரூபா பாக்கெட் வாங்கிடுறோம். ஆனால் அதுக்கு அந்த ஒரு பாக்கெட் அந்த உப்புக்கு வந்து அங்கே எவ்வளோ நேரம் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணணும், எவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ வேலை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விவசாயம் மாதிரி தான், அரிசி மாதிரி தான். ஆனால் வெயில். ஓகே ப்ரோ, உங்கள் 2 பேருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்திருக்கும். என்ன டேக்காக எடுத்துக்கிட்டீங்க இந்த படம் மூலமாக நீங்கள் 2 பேரும்? எப்படி சொல்கிறது, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் 2 பேருக்கும் வந்து பெருசாக ரொமான்ஸ் சீனோ இல்லை லவ் சீனோ எதுவுமே கிடையாது. வருத்தமாக சொல்கிறோம் இல்லை, இத்தனைக்கும் இல்லை. அது நம்ம அப்படி பண்ணோம்னா செந்தில் நம்ம தப்பா சொன்ன மாதிரி ஆகிடும். சரண்யா என்ன பண்ணுவாங்க, ஸ்பாட்டில் வந்துட்டு
அட்லீஸ்ட் இதை திரும்பி பாரு, நீ பார்க்கறதுனால ஒன்றும் ஆகிடாது, நீ பார்க்க மட்டும் செய், வேறு எதுவும் பண்ணாது அது அப்படிம்பாங்க. அதனால இல்லை நான் பார்த்தா செந்தில் வந்து உங்களை பார்க்குற மாதிரி ஆகிடும், அதனால வேணாம் அப்படிம்பாங்க. கடைசியாக நாங்கள் ஒரு இடத்துல பார்த்துப்போம், அது ரொம்ப நல்ல மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அவங்களும் சரி அந்த கேரக்டராக வந்து ரொம்ப அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த சில ஷார்ட்ஸ்லலாம் அந்த கலெக்டரோட சீக்வன்ஸ்லாம் ஒரு சின்ன ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது அவ்வளோ சார் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டான், அவன் வந்து ஜெயிச்சிட்டான், அப்படி அவனுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயிச்சிட்டாங்கிறத தாண்டி அவனுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க நல்ல ரியாக்ஷன்ஸு ரொம்ப நல்லா கேரி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னு அவங்க தான் சொல்லணும். இந்த மூவில வந்து கேட்கறதுனா நிஜமா இந்த படம் இவ்வளோ எஃபர்ட் போட்டு வெளியில வந்தது இருக்குல்ல. ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் வெளியில வந்துரும்ன்ற நம்பிக்கை இருக்குல்ல. எஃபர்ட் போடுவோம். இதெல்லாம் எப்போ ஃபோன் பண்ணாலும் மூவி ஒர்க்கில் தான் இருப்பார். எவ்வளோ சொன்னா மிக்சிங் போய்ட்டு சார் சொன்னா நான் வந்திருக்கேன், ஊரில் இருப்பார், அப்புறம் வேலைக்காக முடியும் கிளம்பி வருவார், ஒய்ஃபை கூட்டிகிட்டு வருவார், ஒய்ஃபை எங்கே விட்டு போவார். ஸோ அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். நிஜமாவே சினிமாவில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கான பே ஆஃப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அது எனக்கு நிஜமாக நடந்துச்சு. நான் உண்மையாகவே உதவி நிஜமாக ரிலீஸ் ஆகிடுமா சம்பந்தம் இருக்கு நிறைய வரல, ஆனால் அவ்வளோ உப்பு சம்பந்தம் இருக்காது. எனக்கு நிறைய ஷாப்ஸ் வைக்கல, பட் பரவாயில்ல, அது எனக்கு அப்படி வந்ததே வந்து பரவாயில்ல. நிஜமாவே சின்ன சின்ன படங்கள் ஒன்று பண்ணி ஒரு இன்னைக்கு ஆகால வந்தது எப்படின்னா ஓடிடிக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்கல்ல, அது ஒன்றும் நம்மளோட ரிலீஸ் ஆகாமல் போகல. அதனால வந்து எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அது கண்டிப்பாக வந்து பே ஆஃப் பண்ணுங்கிறது தான் நான் இந்த மூவி எனக்கு அதுதான் சொல்லிச்சு. அண்ட் என்ன மாதிரி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே நிஜமாவே என்ன மாதிரி இருக்க பொண்ணுங்களை டைரக்டர்ஸ் வந்து தயவுசெய்து காசு பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். சும்மா கொஞ்சம் ஃபேராக இருக்க பொண்ணை கூப்பிட்டு இப்படி டல் மேக்கப்லாம் பண்ணாமல் இன்னொன்று பிஸ்னஸ் இருக்குது, யார் பிஸ்னஸ் ஃபேஸாக இருக்கோ அவங்கள தான் கூப்பிட்டு காசு பண்ணுவாங்க. அது டைரக்டர்ஸ் கையிலோ இல்லை ப்ரொடியூசர் ஒரு பெரியதாக சொன்ன மாதிரி அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். நிஜமாவே இந்த மாதிரி யார் டஸ்கியாக இருக்காங்களோ அவங்க கூப்பிட்டு காசு பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, சூப்பர். கடைசியாக ஒரே இருக்குது சார், இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் நடிகர் நீங்கள், அதனால ஓட்டி இந்த கேள்வி கேட்குறேன். ரீசெண்டாக வந்து இந்த தியேட்டர்களில் இந்த முதல் நாள் காட்சி பார்த்துட்டு வரவங்கள்ட்ட இந்த ரிவ்யூ எடுக்கக்கூடாது, தியேட்டர் க்ளோஸ் எடுக்கக்கூடாது, நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்குறாங்க, இதனால் படத்துடைய வசூல் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் வந்தது. தியேட்டர் உரிமையாளர்களாகவும் தயாரிப்பாளர்களும் ஒரு கோரிக்கை வச்சாங்க, FDFS ரிவ்யூ யாரும் எடுக்காதீங்க, நெகட்டிவாக பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விமர்சனங்களே நான் எப்போவுமே வரவேற்கிறேன். முதல் நாள் கொடுத்தாலும் சரி, கடைசி நாள் கொடுத்தாலும் சரி, விமர்சனங்களே நான் எல்லா இடத்திலும் எப்பொழுதுமே நான் வரவேற்கிறேன். இந்த படம் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, இந்த படம் எனக்கு கொஞ்சம் பிரமாதமாக இருக்குது இந்த செகண்ட் ஹாஃப், அந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கும். படமாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படி ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஏதோ வெஞ்சன்ஸோட பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று விஷயம். சரி, விமர்சனங்கிறதுங்க மிகப்பெரிய விமர்சகராக இருந்தவங்க பெரிய ஃபில்ம் மேக்கரெல்லாம் உலக சினிமாவில் இருக்கிறாங்க. இப்போ உதவி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு இந்த லைன்மேன்ங்கிற படம் இப்போ நான் இன்னைக்கு காலையில் நடந்தது சார். ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியிலேருந்து ஒரு ஆலியான்னு சொல்லி எனக்கு தெரிந்த ஒரு பரிச்சயமான ஒரு ஹிந்தி ஃபில்ம் மேக்கருடைய டீம், அவங்க ஆகா இல்லை போட்டு இந்த படம் பார்த்துருக்காங்க. லைன்மேன் பார்த்துட்டு, சார் இவ்வளவு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சார், ஹவ் இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு விமர்சனம் எந்த தடையும் இல்லாமல் குயிக்காக வந்து ரீச் ஆகுது. அது பாராட்டணுங்கிற அவசியம் இல்லை. என்னங்க நீங்கள் எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நல்ல விமர்சனம். இது வேறு வேறு பாத்திரங்களே நீங்கள் பிரமாதம் வேறு வேறு பாடி லாங்குவேஜில் அணுகுறீங்களே அப்படிங்கிறது அது ஒரு நல்ல விமர்சனம். அதுதான் எப்போவுமே நான் எடுத்துக்கிறது ஆஸ் அன் ஆக்டர். என்னுடைய பர்சனலாக சார்லியை பொறுத்த வரைக்கும் நான் புகழ்ச்சியை கூடுமான வரைக்கும் தவிர்த்துருவேன், ஆனால் பாராட்டுக்களை வரவேற்பேன். விமர்சனம் என்பது பாராட்டுவதற்குரிய கடமும் கூட. இப்போ எங்கள் படம் சார் லைன்மேன் வந்து முதல்ல உட்கார்ந்து செட் ஆகிறதுக்கே இட் வில் டேக் எ டைம். அந்த பேஸ் ஸ்லோவாக போகும் இந்த படம். அப்படி இருக்குதே நினச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது பார்த்தா ஒரு இடத்துல ஜெகன் சரண்யா அவங்க அந்த நம்மளுடைய இது இப்படியே கனவாகவே போயிருமோங்கிற ஒரு எண்ணம் வரும். ஒரு ரீலில் 2வது 3வது ரீலே வந்துடும். வரும்போது
அப்போ தான் ஆடியன்ஸ் ஓஹோ அப்போ இதுக்குள்ளே வேற ஏதோ ஒன்று வருதோ அப்படின்னா அது வெறும் வாழ்வை சொல்லக்கூடிய சினிமா ஜெயித்தது லைன்மேன் படத்தில். இது ஒன்று. இன்னொன்று எனக்கு உள்ளுக்குள்ள பர்சனலாக இந்த லைன்மேன் படத்தில் சார் ஆன் 22 இந்த மாதம் ஓடிடி தளத்தில் வெளியாகுது. இப்போ வரும் பொழுது இப்போ எங்கள் ப்ரொடியூசர் சூரியநாராயணன் சார் என்ன சொல்கிறாருன்னா, சார் இட் மே பி ரிலீஸ் இன் தியேட்டர் ஆல்சோ. திரையரங்கம் அவைலபிளாக இருக்குமே, ஆனால் நம்ம அதுக்கும் நாங்கள் ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு சார். ஏன்னா அதுக்குரிய வரவேற்பை பொறுத்தது நம்ம பண்ண போகிறோம் சார் அப்படின்னா அவர் அதுக்கும் துணிச்சலாக இருக்கார். அந்த மாதிரி see when producers feel confident with a film with a product, அப்போ தான் அந்த படைப்பு ஜெயிக்கும். எங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் பார்த்த அந்த தினம் வந்து மொத்த என்டையர் டீம் வந்து மிகப்பெரிய உற்சாகம். அதிலிருந்து ஒரு 2 hours கழித்து எங்கள் டைரக்டருடைய தந்தை காலமாயிட்டார். அது எங்கள் மொத்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு உழுக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியும் துள்ளியதும் ஒரு எங்கள் பர்சனலாக நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எங்களை உலுக்கியதும் இந்த படத்தில் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஆனால் பெரியவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸு, இந்த நல்ல சினிமாவை வரவேற்கக்கூடிய ரசிகர்கள், அவங்க எல்லாமே பார்த்துட்டு எனக்கு என்னுடைய ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பெரியவர் என்ன பேசினார், தம்பி உதய் என்னுடைய நண்பர், அவர் எனக்கு படத்தை போட்டு கேட்டார், நான் பார்த்துட்டேன். ஆனாலும் த டே ஆஃப் ரிலீஸ் அன்னைக்கு ஓடிடியில் நான் போட்டு பார்த்தேன், பிரமாதமாக இருக்கு, ஐ கேன் என்ஜாய் த ஃபில்ம் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் வாழ்வியலோட பொருத்துறதோடு மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்குள்ள தங்களை பொருத்தி பார்க்குறாங்க. ஜெகன் வந்து என்னுடைய பையனாக நடிக்கிறார் சார். அப்பா வந்து கனவு வந்து என்னன்னா, நீ என்ன மாதிரி லைன்மேன் ஆகிடாத, நீ பெரிய சயின்டிஸ்டா பெரிய ஒரு ஆஃபீஸராக வரணும் அப்படிங்கிறது சார்லியுடைய கனவு. இப்போ என்னன்னா, நான் எலக்ட்ரிக் ஷாக்கில் சுப்பையாங்கிற என்னுடைய கேரக்டர் பெராலிட்டிக்கு வந்து இயங்காமல் ஆகிடுது. இப்போ என் மகன் இயங்குறோங்கிறதுக்காக மறுபடியும் அதே மாதிரி லைன்மேனாக போகிறாரு. போகும்பொழுது இதோட போகிறதில்ல, நிச்சயமாக ஒரு நாள் நம்ம அங்கீகாரம் பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட படத்தை முடிக்கிறாங்க. இதை விட என்ன சார் வரும்? ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம்ங்கிறது நம்பிக்கையை விதைப்பது தான் ஒரு படத்துடைய மிகப்பெரிய வெற்றி. ஸோ ஒன் இண்டியா தமிழ் சேனலில் உள்ள அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் எங்களுடைய வணக்கங்களையும் நன்றியையும் சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி. படம் வந்து இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். இன்னும் நீங்கள் 4 பேருமே உங்களுடைய கரியரையும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். என்னுடைய சார்பாகவும் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி.